நிலக்கடலை முன் பதப்படுத்தும் சேவைகள் வணிகத்தை அமைப்பதற்கான எங்கள் வழிகாட்டிக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் இந்த வணிகத்திலிருந்து நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வோம். தேவையான ஆரம்ப முதலீட்டை நிலையான மூலதனம் மற்றும் செயல்பாட்டு மூலதனம் என 2 பிரிவுகளாக பிரிப்போம். முதலில் வணிகத்தின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை பற்றி பேசலாம். ஒரு சிறந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒவ்வொரு பருவத்திலும் 4 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். மேலும் அது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. முதல் ஆண்டின் இறுதியில் நீங்கள் ஒரு பருவத்திற்கு 5 முதல் 6 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். அனைத்து செலவுகள், கடன்கள் மற்றும் வரிகளை செலுத்திய பிறகு இது உங்கள் உண்மையான இலாபமாகும். இரண்டாவது அல்லது மூன்றாவது ஆண்டின் இறுதியில் நீங்கள் ஒவ்வொரு பருவத்திலும் 6 முதல் 12 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். அதுவே உங்கள் வணிகத்தில் 10 லட்சம் ரூபாயை முதலீடு செய்வதன் சாத்தியமான வெற்றியாகும். அடுத்து நிலையான மூலதனத்தை பற்றி விவாதிப்போம். இது 9,50,000 ஆகும். இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் போன்ற நீண்டகால சொத்துக்களில் முதலீடு செய்வதும் இதில் அடங்கும். உள்ளூர் அல்லது பிராந்திய சமூகத்தில் உள்ள விவசாயிகளுக்கு சேவைகளை வழங்க பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள், விவசாய உபகரணங்கள் அல்லது எந்தவொரு உள்கட்டமைப்பையும் வாங்குவது பற்றி நாங்கள் பேசுகிறோம். காப்பீடு, உரிமங்கள் மற்றும் அனுமதிகள் போன்ற செலவுகளும் நிலையான மூலதனத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. ஒரு நாளைக்கு 10 ஏக்கர் திறன் கொண்ட நிலக்கடலை முன் பதப்படுத்தும் சேவைகள் வணிகத்தை தொடங்கும் போது உங்களுக்கு இந்த வகையான இயந்திரங்கள் தேவைப்படும். நிலக்கடலையை பதப்படுத்த உங்களுக்கு இயந்திரம் ஒன்று, நிலக்கடலையை கதிரடிக்கும் இயந்திரம் தேவைப்படும். சுமார் 4,50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு இயந்திரத்திற்கு. அடுத்து உங்களுக்கு சுமார் 3,000 மதிப்புள்ள வாட்டர் டிரம்ஸ் தேவைப்படும். பின்னர் உங்களுக்கு ஒரு டிராக்டர் என்ஜின் தேவைப்படும். இது பல்வேறு விவசாய கருவிகள் மற்றும் இயந்திரங்களை இயக்குவதற்கு சக்தியை வழங்குகிறது. இதன் விலை சுமார் 2,50,000 ரூபாய் ஆகும். உங்களுக்கு ஃபோல்க்ஸ், டில்லர், டிச், ப்ளோ, கீஸ்வில் ஆகியவையும் தேவைப்படலாம். இதன் விலை சுமார் 1,92,000 ரூபாய். வணிகம் பருவமற்றதாக இருக்கும்போது கூடுதல் வருமானத்தை ஈட்ட இந்த உபகரணங்கள் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து எங்களிடம் வணிக பராமரிப்பு உள்ளது. மொத்தம் 30,000 ரூபாய். ஒரு சேவை வணிகத்தில் செயல்பாட்டு மூலதனத்தின் தேவை மிகவும் குறைவாக உள்ளது. கையில் உள்ள பணத்தை மறைக்கவும், சேவையை வழங்க நீங்கள் தேவைப்படும் சில தேவையான மூலப்பொருட்களை வாங்கவும் இந்த பருவத்தில் செயல்பாட்டு மூலதனம் தேவைப்படுகிறது. எனவே உங்கள் நிலக்கடலை முன் பதப்படுத்தும் சேவைகள் வணிகத்திற்கான மொத்த மூலதன முதலீடு 10 லட்சம் ரூபாய் ஆகும். இது உங்கள் வணிகத்திற்கான தெளிவான நிதி வரைபடத்தை உங்களுக்கு வழங்குகிறது. இந்த மூலதனத்தை எங்கிருந்து பெறுவது என்பதை புரிந்துகொள்வது உங்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை அறிவது போலவே முக்கியமானது. நிலையான மூலதனம் மற்றும் செயல்பாட்டு மூலதனம் வெவ்வேறு பாத்திரங்களை கொண்டுள்ளன. எனவே அவற்றின் ஆதாரங்கள் தனித்துவமாக இருக்க வேண்டும். நிலையான மூலதனம் என்பது உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்கள் போன்ற உங்கள் வணிகத்தில் நீண்ட காலமாக இருக்கும் சொத்துக்களில் முதலீடு செய்யப்படுகிறது. இது விரைவாக பணமாக மாறாததால் இது ஃபிக்ஸட் என்று அழைக்கப்படுகிறது. நிலையான மூலதனத்தை திரட்ட தனிப்பட்ட சேமிப்பு, நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் உதவி, கூட்டாண்மை அல்லது லாபத்தை மீண்டும் முதலீடு செய்வது போன்ற உடனடி திருப்பிச் செலுத்துதல் தேவையில்லாத நீண்ட கால பொறுமை ஆதாரங்களை கவனியுங்கள். இந்த நிதி திட்டமிடல் மூலோபாயத்தின் மூலம் நீங்கள் ஒரு வெற்றிகரமான நிலக்கடலை முன் பதப்படுத்தும் சேவைகள் வணிகத்தை நிறுவுவதற்கான பாதையில் செல்கிறீர்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. விரும்பவும், பகிர்ந்து கொள்ளவும், வியாபார் கோச் சேனலுக்கு குழு சேரவும்.